சிங்கப்பூர் எஸ்பாஸில் 2025ஆம் ஆண்டில் வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. பிற நாடுகளில் இருந்து சிங்கப்பூருக்கு வரும் பணியாளர்களின் உச்சபட்ச கனவு என்றால் அது எஸ்பாஸ் தான். அதிக சலுகைகளும் நல்ல சம்பளமும் தரும் ஒரு வரப்பிரசாதமாகும். ஆனால் இந்த எஸ்பாஸில் கடந்த சில ஆண்டுகளாகவே சிங்கப்பூர் அரசு அதற்கான வழிமுறைகளை சற்று கடுமையாக்கி வருகிறது. சரி, அப்படி என்னென்ன மாற்றங்கள் இந்த 2025இல் வரப்போகிறது? ஏன் எஸ்பாஸிற்கு இவ்வளவு மவுசு? சிங்கப்பூர் வாழ்க்கை என்பது இன்றைய தேதியில் பல நாட்டு மக்களால் அதிகம் விரும்பப்படும் ஒரு வாழ்க்கையாக மாறியுள்ளது. அதே நேரம் நமது அண்டை மற்றும் நட்பு நாடான இந்தியர்களுக்கு சிங்கப்பூர் ஒரு இரண்டாம் தாயாகவே மாறியுள்ளது. அந்த வகையில் இந்தியர்களும் பிற நாட்டவரும் அதிக விரும்பும் ஒரு விஷயம் இந்த எஸ்பாஸ் தான். சிங்கப்பூரில் உள்ள உள்ளூர் இணைய வல்லுநர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் 1/3 பங்கு அளவிற்கு எஸ்பாஸ் வைத்திருப்பவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எஸ்பாஸ் வைத்திருப்பவர்களுக்கான சம்பளம் மற்றும் வரிகளை மாம் தொடர்ந்து உயர்த்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்பாஸ் விண்ணப்பங்களுக்கான குறைந்தபட்ச தகுதி சம்பளம் $3150 $4650 உயர்த்தப்பட்டுள்ளது. அதே நேரம் நிறுவனம் சார்ந்த பணிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு $3650 $5650 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய விதியின் கீழ் அவர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளமாக $3800 அதிகபட்சமாக $5650 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது. அதேபோல் வரி விகிதங்களிலும் சில மாற்றங்கள் கொண்டு வந்துள்ளது. வரி $550 $650 உயர்த்தப்படுகிறது.